ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரவா லட்டு பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் நட்ஸும் கூட என் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இருக்குது, உபயோகம் இல்லாமல் இப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் லைட்டாக ஹீட் பண்ணி பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி கப்பலண்டி இல்லைன்னா நிலக்கடலை சொல்லுவாள், அதை கொஞ்சம் வறுத்து கோரி எடுத்துக்கிட்டு சுத்தமான நெய்யில் தான் அந்த பலகாரம் பண்ண போகிறோம். நெய்யுங்கிறது கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி மூலக்கூறு பைல்ஸ் அந்த மாதிரி அசுகங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் நெய் உபயோகித்து சாப்பாடு, அது ஆயுர்வேதத்தில் நெய்யுங்கிறது ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். நெய் சாப்பிட பயந்துக்கிட்டு யாரும் சாப்பிட்றதில்ல, ஆனால் அது பிரச்சனை. கான்ஸ்டிபேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் செய்யும். இதுவும் டைஜஸ்டிவ்க்கு ஆக்டிவேட்டர் ஆகும். நம்ம ட்ரை கிரேப்ஸு இதுவும் அதிகமாக நம்ம பாயசத்துலலாம் அதிகம் சேர்த்துக்கணும். ஆனால் சுகர் பயந்துட்டு யாருமே பாயசம் அதிகம் சாப்பிட்றது நிப்பாட்டிட்டோம். ஆனால் நம்ம சுகர் சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக வேணும்னு நினைக்கும்போது ஏதாச்சும் பிஸ்கெட்டை என்னத்தையாவது தின்னு நம்ம வயிறு நிறச்சிக்கிறோம். அது இதனால் என்ன பெனிஃபிட்டுமே கிடையாது நமக்கு உடம்புக்கு. சிலப்போ மைதாவும் சுகர் மட்டுமா இருக்கும் பிஸ்கெட்டில். அதை விட நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு லைக் பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பாதாம் பருப்பு, கேஷ்யூ நட்ஸு, இப்போ என்கிட்ட பம்கின் சீடு இருக்குது, அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் கூட வறுத்து லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 4 பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 3/4 கிளாஸு சுகர் எடுத்து பொடி பண்ணிக்க போகிறேன். பவுடர் சுகர்னால் டக்குன்னு இது ரெண்டும் கம்பைன் ஆகும். ஸோ இந்த பவுடர் சுகரும் கூட இந்த நட்ஸையும் வறுத்து கோரி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இதில் எல்லாமே ஆயில் வரும். பதாம்லேயும் சரி, பம்கின் சரி, கேஷ்யூஸ்லேயும் சரி, லைட்டாக ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுவும் பவுடர் சுகர் ஆகும்போதுக்கு ஈஸியாக கம்பைன் ஆகும். நம்ம இப்போ 3 சொட்டு நெய்யை விட்டு நம்ம கிரேப்ஸை வறுத்து கோரி எடுத்துகிட்டு ரவாயை அதிலே வறுத்துடலாம். ரவாயும் தேங்காயும் வறுக்கணும். அதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நம்பீஷனோட நெய்ன்னு சொல்லுவாள், ரொம்ப நல்ல பிராண்டு. இப்போ அந்த ட்ரை கிரேப்ஸை நான் இவ்வளோ ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரத்தம் ஊறும், க்ஷீணம் மாறும், இந்த மாதிரி உடம்பு ஒரு தெம்பு இல்லாமல் எப்போ பார் சோர்ந்து நட்ஸோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நட்ஸுங்கிறது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. பிரெயினில் அந்த செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ள கால்சியம், ப்ளட்டுக்கு தேவையான கால்சியம், போனுக்கு தேவையான கால்சியம், அதனால் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நட்ஸ் யூஸ் பண்ணி ரவா லட்டு செய்ய போகிறோம். இனி நேரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு. 1 கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன். அதை கம்ப்ளீட் நெய்யில் வறுத்து கோரி எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரவா அதை செவக்க வறுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு. செவக்க வறுத்துட்டு ஏன்னா நம்ம லைட்டாக தான் நம்ம சுகரில் இதை ஆடையை தான் போகிறோம், அதனால நல்லா வறுத்துக்கணும் ரவா. இதை நட்ஸ் எல்லாமே ஹீட்டு உடம்புக்கு. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்த நட்ஸை மிக்சியில் சுகர் சேர்த்து பொடி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரவா வறுத்து கோரி எடுத்துக்கணும்.
இப்போ நட்ஸு சூடாறிடுச்சு. நான் இப்போ சுகரை சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதே சட்டியில் தேங்காயும் கூட வறுத்துக்கணும். இப்போ 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தேங்காய் கணக்காக்கி எடுத்துருக்கேன். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. செவந்தாச்சு லட்டு. ரவா, ஏலக்காய் பொடி கூட சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சூடு சட்டியிலே நம்ம தேங்காயை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய் இருக்குது. கோகனட் நம்ம ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலாகட்டும் வறுத்த தேங்காயாகட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது தேங்காய். தேங்காய் வறுத்த எடுத்துக்கிட்டோன்னா அது நட்ஸுலேயே சேர்ந்துடும். இதில் இப்போ நான் சுகர் பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். வேணும்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தி சுகர் வெள்ளை பஞ்சசாரை அதிகம் சேர்க்க வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா சர்க்கரை ஆனால் உடம்புக்கு நல்லது. வெள்ளை பஞ்சசாரை அதிகம் சேர்க்க வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ தேவையான நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு எங்கே வச்சேன்னு தெரியல, தேடிட்டுருக்கேன். சாரி. நமக்கு இப்படி பழக்கம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு சமையல் பண்ணுற அந்த பழக்கம் எப்போ தான் எனக்கு வருமோ தெரியாது. ஆக்சுவலி 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கணும். இது எறும்பு வராதைக்கு பாதுகாக்கும். இப்போ கிராம்பு நம்ம மைக்ரைனுக்கும் தலைவலிக்கு சைனஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தேங்காய் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் விட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். ஏன்னா லாங் டைம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். தேங்காய் பால் நல்லது தான். ஆனால் லட்டு செய்யும்போது தேங்காய் பால் இருந்ததுன்னா மாய்ஸ்சர் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்வீட்டு பெட்டன்னு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி மழைக்காலம் குளிர்காலத்துக்குள்ளெல்லாம் சளி நிறைய பிடிக்கும். பொல்யூஷன் வேறு பயங்கரமாக இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம இந்த பதாம் பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு பால் போட்டு குடித்தோம்னா இந்த ஹீட்டு பேலன்ஸ் ஆகும். மெட்டபாலிக் ரேட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கோல்டு அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல் நம்ம எதிர்ப்பு சக்தியை தேடிச்சிக்கலாம். பிள்ளைருக்கு நல்ல ஆரோக்கியம் உள்ள ஃபுட்டு நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுத்தா செலவும் அதிகம் இருக்காது. நம்ம ஒரிஜினலாக செய்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் வரும். இந்த கிராம்பை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சுகரும் கூட சேர்த்து பொடிச்சிடலாம். ஏன்னா 10 கிராம்பு நான் எடுத்திருக்கேன். எனக்கு கிராம்பு அதிகமாக சேர்த்துக்கிறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு அதிகம் சைனஸ் உள்ள ஆள். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் 2 கிராம்பு போட்டு மாத்திரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கிராம் போட்டுக்கலாம், 4 கிராம் போட்டுக்கலாம். இல்லை கிராம்பே வேண்டான்னு வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த எப்போ எல்லாம் வெள்ளை பஞ்சசாரை நம்ம வெள்ளை சுகர் எடுக்கிறோமோ அப்போ எல்லாம் நம்ம இந்த கிராம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. எறும்பு வராமல் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் லட்டுவுக்கு. ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காயும் கிராமும் தான் இப்போ நம்ம வாசனைக்கு. இப்போ சுத்தமாக சட்டியை தொடச்சாச்சு.
இனி இப்போ அடுத்தது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் அடுத்தது. நம்ம சுகரும் நட்ஸும் கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நட்ஸும் சுகருமா சேர்த்து பொடி பண்ணியாச்சு. அதை சட்டியில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக நான் பால் விட்டுக்கிறேன். சாஃப்டாக இருக்கும் லட்டு, சாஃப்டாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் செய்யும். கொஞ்சம் போல் பால், லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பவுடர் சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி நல்லா அந்த அந்த நட்ஸ் எல்லாமே அந்த மிக்சரில் நல்லா அழகாக மிங்கிள் ஆகும். இந்த சுகரில் நல்லா மிங்கிள் ஆகும். இதிலேயே நம்ம தேங்காய் பூ, அதுக்கப்புறம் ரவா, முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய் எல்லாம் சேர்த்து நல்லா விரவிக்கணும். நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். இந்த சுகர் எல்லா இடத்துலையும் படணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் சுகர் எல்லா இடத்துலையும் பரவும். மிக்சிங் தான் இப்போ மெயினாக. ஏலக்காய் பொடி நான் சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு வாசனை கொடுக்கறது ஏலக்காய். ஏலக்காய் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். இது மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப நல்லது. பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி நரம்புகளுக்கெல்லாம் நல்ல எஸ்எம்எஸ் நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம ஏலக்காய். அதனால தான் முன்னோர்கள் ஏலக்காய் அதிகமாக எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம ஏலக்காய் தண்ணி சாப்பிட்டதுனால நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மைண்டு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஏலக்காயோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுற சாமான் தான் இது எல்லாமே. ஸ்வீட்டு மொத்தத்திலே பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். நமக்கு சலைவா க்ரியேட் ஆகிறதுக்குள்ளே கமாண்டு கொடுக்கும். அதே மாதிரி நட்ஸு பிரெயினுக்கு நல்லது. கிராம்பு நம்ம சைனஸுக்கு நல்லது. ஏலக்காய் மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு நல்லது. ஸோ எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டோட ஒப்பம் மல்டி பெனிஃபிட்ஸ். எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவல் ஒரு பொருளுமே மல்டி பெனிஃபிட்ஸ் தான். இப்போ நல்லா நம்ம எல்லாம் செவந்தாச்சு. சட்டி சூடாக இருக்குது. ஸோ அதுலேயே ஒன்று கூட விரவிக்கிறோம். நல்லா விரவும்போது கொஞ்சம் சாஃப்டாகும். காரணம் மில்க்கு சேர்த்துருக்கோம், சாஃப்டாகிடும். இப்போ சூடோடு முடிஞ்சால் பிடிக்கலாம், இல்லாட்டினா கொஞ்சம் ஆற வச்சு கூட பிடிச்சிக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுக்கணும். அப்போ அந்த சூடுலேயே கொஞ்சம் நல்லா அந்த ரவா லைட்டாக வெந்துக்கும். லைட்டாக கொஞ்சம் வேகணும். ஆனால் தண்ணி போட்டு எல்லாம் வேகிறது. நான் சுகர்லேயாக்கும் வேக வைக்கிறேன். ஸோ அதிகமாக அது வேகாது. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் லட்டு. அவ்வளோதான். இது இப்போ நம்ம நல்ல சுகராக இருக்குது. இது லட்டு பிடிக்கிறதுக்குள்ளே கரெக்டு ஸ்டேஜு. இப்போ உங்களுக்கு அதில் சுத்தமாக தண்ணியே கிடையாது. எல்லாமே நம்ம வற்றிச்சு எடுத்தாச்சு. நம்ம ரவா எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நெய்யோட அந்த இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு போகும்போது வரும்போது ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். அவங்களுக்கு தேவையான மினரல்ஸ், வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாம் கிடச்சிக்கும். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சுகர் நமக்கு தேவையாக இருக்கா, பயந்துகிட்டே சுகர் சாப்பிடாமல் இருக்கிறோம் இல்லையா நம்ம. ஸோ கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும், கரெக்டாக அதோட டேஸ்ட்டு வரணும்னா சுகர் ஆட் செய்தால் தான் பற்றும். இப்போ அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூல் பண்ணினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு வாசனை இருக்குது. ரவாயோட வாசனை சூப்பராக இருக்குது. நான் இதில் பம்கின் சீடு, பதாம், கேஷ்யூ, ஷியா சீட்ஸ், இந்த மாதிரி எல்லா சீட்ஸும், இனி இப்போ பொரிகடலை ஆனால் கூட நம்ம பொடி பண்ணி சேர்த்துட்டா அது ஒரு வாசனையை கொடுக்கும். பின்ன நிறையா நட்ஸ் ஆகும்போது இது ரவா லட்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட் ஆகிடும். அதனால் பயந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி இந்த தேங்காய் பூ சர்க்கரையில் நம்ம போட்டு இது பண்ணினோன்னா தேங்காய் பர்ஃபி மாதிரி வரும். இதில் நான் நிறைய தேங்காய் போட்டிருக்கேன். நமக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது தேங்காய்.
ஏன்னா ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணுற சக்தி இந்த தேங்காய் பாலில் இருக்குது, தேங்காய் எண்ணெயில் இருக்குது. நம்ம தேங்காய் பாலை நல்ல கொட்டை தேங்காய் எடுத்து மாதிரி திருகி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நினைவாற்றல் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சிமேஸ் அது மாதிரி டிசீஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சி நல்ல நினைவாற்றல் கூடும். இது எப்போனா வயசான காலத்தில் தான் நமக்கு இது ரொம்ப தேவைப்படும். நம்ம உடம்பே பார்த்துக்கணும். மாதிரி ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி பேப்பரில் வச்சு கொஞ்சமாக ஃபேனில் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரவா லட்டு பண்ணியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் உண்டானா கோபப்படாமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் சூடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானாக என்னுடைய ஒரு ருச்சிக்கு சேர்ந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பாறை செய்யணும் தான் நான் நினச்சி தேங்காயெல்லாம் வறுத்தேன். ஆனால் அது இப்போ லட்டுவாக மாறிடுச்சுன்னு தான் அவ்வளோ.